ஓ தேன்மொழி சார். மார்க் கசக்குதேம்மா. கல்யாண பத்திரிகையில பெருமையை பேர் போடுறதுக்காக உங்க ஒப்பனை படிக்க வைக்கிறாடா. அதுக்கு அவசியமே இல்லை. உடனடியாக உங்க ஒப்பன் நீ ஒரு மாப்பிளையை பார்க்க சொல்லி பண்டல் பராங்குசம் எடுத்துக்க. எஸ் பழனிமுத்து. பத்தாதியா உன்கிட்ட இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். சிந்தனை சிதற விடாம பார் போட்டு இந்த ஃபாதர் என்னை காப்பாத்து. கை போதும் பொண்ணு. மார்க் போதாது பொண்ணு. என்ன பாத்தியா, ஒரு ராத்திரி பிரின்சிபல் ஆயிருக்க முடியுமா? எங்கேயுமே ரோல் ஆகாம என்ன ரோல் மாடல் அனுப்பிச்சு ஒர்க்க டைட் பண்ணு. கை ஓகே சார். முத்துலட்சுமி சார். how it's possible? நீ இவ்வளவு மார்க் எடுத்துக்க வாய்ப்பு இல்லையே. பிட் அடிச்சாலும் பாஸ் பண்ண. டச் விட்டு எழுதிருக்கீங்க. அடுத்த முறையாவது படிச்சு எழுது. எஸ் அருண். இவனா இவன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு 3 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணமே. என்னடா இது மார்க்? யூஸ்லெஸ். ஏற்கனவே ஏகப்பட்ட அரியஸ். ஓ சாதிக்கல படிப்பு ஒத்து வராதா? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? போடா வெளியே. ஐ சே யூ கெட் அவுட். உன்னால இந்த காலேஜுக்கு கெட்ட பேர். போடா. என்ன சார் இது அநியாயமா இருக்கு. நம்ம பேச வேண்டியது வாங்கின மார்க்கை பத்தி இல்ல சார், வாங்க போற மார்க்கை பத்தி. லோ மார்க் ஜாதி அது இதுன்னு திட்டி பாவம் அந்த பையன் காலேஜ் விட்டு போயிட்டான். பசங்களை விட்டு தேடி பார்த்தும் கிடைக்கல. தேங்க்ஸ். நீ உருப்பிட மாட்ட. யூஸ்லெஸ்னா அவன் அப்படி தான் சார் ஆவான். நீ நல்லா வருவான்னு தட்டி கொடுத்து அவன் பிடிச்சி ஏறி வந்துடுவான் சார். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் மார்க்காக தான் சார் பார்க்குறாங்க. யாருமே சக மனுஷனா பார்க்கறது இல்லை. சிஸ்டமே தப்பா இருக்கு சார். சிஸ்டத்தை மாத்திரன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறனா? அதை இஷ்டத்தை கூட முடியாது. நான் என்ன பீச்சில பாடா பிரின்சிபால்யா? அவர்தான் உங்களை மூளை இல்லாத பிரின்சிபால்ங்கறாரே. அவன் சொல்றானா நீ சொல்றியா? வைஸ் பிரின்சிபால் நான் ஏன் சார் போய் சொல்லணும்? ஆமால நீ சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்றானா? உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றாரு சார். வளர்ந்திருக்கான் உயரமா எனக்கு கொடுக்கறான் துயரமா. கோபால் இதோ போயிட்டு வரேன் சார். யூ த்ரீ கோடா. ஓகே சார். பாத்தீங்களா சார், நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா கேட்டும் கேட்காத மாதிரி அங்கேயே நிற்பான். பிரின்சிபால் சொன்னதும் பாருங்க பயத்துல பஞ்சா பறக்கிறத. பயத்துல ஓடல சார், நட்பு. அப்படி என்னையா பிரின்சிபாலுக்கும் பியூனுக்கும் நட்பு? சிதம்பரம் சீக்ரெட்டாவே இருக்கு. நான் பிரின்சிபால் ஆனதும் செய்யற முதல் வேலை சீக்ரெட்டை ஓப்பன் பண்றதுதான். என்ன சார் பிரின்சிபால் மீட்டிங்கா? ஆமா மேடம். அன்னைக்கு நீங்க பிரின்சிபாலை பத்தி விபி கிட்ட பேசும்போதே நினைச்சேன் உங்களுக்கு அழைப்பு வரும்னு. உண்மையை தானே சொன்னேன். போங்க, வெயிட் பண்ணுவாரு. சரி. எப்படியோ 2 பேருக்குள்ள பிரச்சனை பெருசாகி மேட்ரு கரஸ்பாரண்ட்டுக்கு போகணும். அவர் பிரின்சிபாலை தூக்கணும், நான் பிரின்சிபால் ஆகணும். ஆமா சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கா சார்? இதுக்கெல்லாமா காம்பேக்ட் ரூல்ஸ் போடுவாங்க? இதுக்கு தான் சொன்னேன். காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லயே சொன்னேன். தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ள விட்டுறீங்க. 247 லெட்டர் வச்சு இலக்கணம் பேசிட்டு திருவானுங்கன்னு. ஆனா எங்க லாங்குவேஜ் ஜஸ்ட் காம்பேக்ட் 26 லெட்டர்ஸ். லண்டன் பாரிஸ் ஃளைட்டே பறந்துட்டு இருக்கு. ஆனா உங்க தமிழ்நாட்டிலே மயக்கம் போட்டு கிடக்க. வந்து முழுசா 3 மாசம் ஆகல. டேய் கோபால் அந்த டாக்க பிடிச்சு தோடிச்சு விடுறா. அதை நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. அப்படின்னா என்ன டாக்டர்யா? அப்படியே திருப்பி போ. ஜிஓடி காட். ஐ அம் காட் ஆஃப் திஸ் காலேஜ், ரூலிங் காட். நீங்க கடவுளாவே இருந்துட்டு போங்க சார். இருக்க போக முடியாது. 2 வருஷம் 20 வருஷம் கூட இருங்க சார். பசங்களை ஏன் சார் போட்டு வதைக்கிறீங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படும்போது செத்து பிழைக்கிறான் சார். செத்து போட்டுமியா பிழைச்சிருந்து பொங்கலா வைக்க போறான். வீட்டுக்கு வேஸ்ட், நாட்டுக்கு வேஸ்ட். சார் இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நல்லது இல்ல. புரியுதுல? புரியுதுல? உங்களுக்கு நல்லது இல்ல. கை வச்சு சார் வர வர இந்த தயாலம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கார் சார். புதுசா ஏதாவது சொல்லியா? என் பொண்டாட்டி எனக்கு போன போட்டு ஏங்க நான் கொடுத்துட்ட வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு கேட்டா சார். கிளாஸ் டைம்லேவா? ஆமா சார், நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அதுக்கு போய் இந்த குட்டிச்சாதனை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றா சார். அவன் ஃபோனைத்தான் சொன்னானா இல்லை உன் பொண்டாட்டி சொன்னானா? சார் அதை விடுங்க சார். சுருக்கமா விடையல்னு சொல்லி 10 கொஸ்டின் கொடுத்து கேள்வி கேட்டா ஏதோ ஒரு முண்டம் எல்லா கேள்விகளுக்குமே தெரியும் தெரியாது தெரியும் தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா சார். அப்படியே வந்த கோபத்துல பேப்பரை கசிக்க வெளியே போட்டா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறாரு சார். குப்பையை எடுத்து குப்பை தொட்டிலே போடுறானா? நெக்ஸ்ட் சார் எதுக்கு எடுத்தாலும் பசங்க ஒரே டவுட்டா கேட்டு தொலைறானுங்க சார். நீ படிச்சிருந்தா பதில் சொல்லிருக்கலாம். ஆமா சார், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேக்குறானுங்க சார். கொஸ்டினுக்கு பொறுத்தவரை சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கலான்னு அவர் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்கள்லாம் அவரை அண்ணா நண்பா மாமா மச்சான்னு உறவு சொல்லி கூப்பிடுறானுங்க சார். ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்றானுங்களா? அதோட ஒரு முக்கியமான விஷயம், முன்னால வந்து காதல சொல்றேன். ஒரு பொண்ணு அவரை தயாலா சாரி சார். ஐயோ பரவாயில்லம்மா, என்ன சொல்ல வந்தியா சொல்லு. தயாலா சாப்பிட்டியாயா? எங்க அம்மா இப்படி தான் கேட்பாங்க.
அதுக்கப்புறம் நீ கேட்டிருக்க. பாத்தீங்களா சார், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம். பண்ணணுமா? நாளைக்கு நம்மளே அப்படிதானே கூப்பிடுவாங்க. What do you mean? சார், இவங்க முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த தயாளன் சார் செஞ்சார்னா நாளைக்கு இவங்கள எப்படி ஸ்டூடண்ட்ஸ் மதிப்பாங்க? சரி, அதோட விட்டாரா? இன்னும் இருக்கா? படித்தா நிற்க மாட்டேங்குது சார். சாப்பிட்டா கூட தான் நிற்க மாட்டேங்குது. அதுக்காக சாப்பிட்ற நிறுத்திரியா? சார் பின்னடா மக்கப் பண்ணக்கூடாடா. நல்லா புரிஞ்சு படிக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும்? சினிமா சார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு நடிகரோட பேர் வச்சுக்கோ. இது விஜய் கொஸ்டின், இது அஜித் கொஸ்டின், இது சிம்பு கொஸ்டின், இது தனுஷ் கொஸ்டின், இது விஜய் சேதுபதி கொஸ்டின். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது டக் 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 டக்னு ஞாபகத்தில் வரப்போகுது. சரி. புரியுதா? அப்படியே மனசில் நிற்கலன்னா இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஸ் கொடு. புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறா. போ. தேங்க்யூ சார். சாரி மேம். ஹலோ மேடம், ஏன் இப்படி காட்டுத்தனமாக நடந்துக்கிறீங்க? தடி மாடு மாதிரி மேல வந்து இடிக்கிறான். அவரை வான் பண்ணாம நீங்க எங்கிட்ட மறைக்கிறீங்க? சின்ன பசங்க மேடம், நாம தான் கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். பக்குவமா ஹேண்டில் பண்ணமா? என்ன சார் ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க? ரெட்ட அர்த்தமும் கிடையாது, 3 அர்த்தமும் கிடையாது. அவனுக்கு உங்கள் புள்ள வயசு இருக்குங்க. அவன் என்ன இடிச்சதை கூட பொறுத்துப்பேன் சார். ஆனா இடிச்ச அந்த தடி மாட்டை என் புள்ள மாதிரி நான் பாருங்க. அதை தான் சார் என்னால பொறுத்துக்க முடியல. என் பையனுக்கு இப்பதான் சார் 6 வயசு ஆகுது. இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்றது? ஐயோ மேடம், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா? மேடத்தை நான் முதல்ல காலேஜில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காலேஜ் ப்ரொஃபஸர்னு. என்னையா இது? ஏய் இருப்பா. நிறுத்தணும் சொல்லியா? நிறுத்துப்பா. சார், இந்த தயால நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குறது மட்டும் இல்லாம நீங்க கட்டுக்கோப்ப வச்சிருந்த நம்ம காம்பேக்ட் ப்ரொஃபசர்ஸ் அவர் வளைக்க பார்க்கறார் சார். குறிப்பா பச்சைமால் மேடத்தை. ஆமா சார், அந்தம்மா கிளாஸ்லயும் இவர் உள்ள புந்துறாரு சார். அவங்க 2 பேரும் அங்கங்க பேசிக்கிறத பார்த்த ப்ரொஃபசர்ஸ் மாதிரியா சார் இருக்கு? லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாருங்க சார், நாளைக்கே நம்ம காலேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பார்த்துங்க. பச்சையம்மாள் மேட்ரு அப்படியே. அந்த பொண்ணோட அப்ப நம்ம சமுதாயத்துக்காரன். அவள் அப்பனை வச்சு அவளை ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று பண்ணுங்க, கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு நான் போகிற பொழுது அத்தனை பேர் என் பின்னால் அணிவகுத்துவாங்க. மேட்ரை ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டாங்க சார். இந்த காலேஜில் அந்த தமிழ் தயால எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதுனால இப்போ விளைவு என்னாச்சு? சார், பசங்களை அசிங்கப்படுத்தாதீங்க சார். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன மரியாதையில் பேசுகிறேன்? நீங்கள் தமிழ் ப்ரொஃபஸர், என் குழந்தை அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். எஸ் சார், இதை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எஜுகேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடம் சார். பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. தப்பாகவே பார்க்காதீங்க சார். அப்போ டிசிப்ளின் போச்சு. எது சார் டிசிப்ளின்? எது டிசிப்ளின்? டவுட் கேட்க வந்த ஸ்டூடெண்ட்டை தள்ளி நில்றான்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுறதும், தெரியாமல் இடிச்சிட்டு போன அப்பாவி பையனை செவில் அடிக்கிறதும், எக்ஸாம் பேப்பரை கசக்கி வராண்டால வீசுறதும், பசங்க நடக்கிற இடத்துல காரி துப்புறதும் தான் டிசிப்ளினா? என்ன சொல்றான்னு தெரியல. அவத்து விட்ட மாடு மாதிரி எவனா இருந்தாலும் எந்த தோட்டத்தில் வேணாலும் மெஞ்சிட்டு எங்க வேணாலும் தூங்குடாங்க. நான் அப்படி சொல்ல சார். வேற எப்படி? எதுக்கு எடுத்தாலும் ஃபைனை போட்டு தொலைக்காதீங்கன்னு சொல்றேன். What you mean? பையன் லேட்டாக வந்தா ஃபைன், ஐடி போடலன்னா ஃபைன், ட்ரெஸ் கோட் சரியில்லைன்னா ஃபைன், தலைமுடி வெட்டலன்னா ஃபைன். இது பத்தாதுக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அவன் பேரண்ட்ஸை வர வச்சு உடனே பேசி முடிக்காம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு பையனை பற்றி பெற்றவங்ககிட்ட தப்பா சொல்லி பெற்றவங்களுக்கு பையன் மேலே இருக்க நம்பிக்கை போய் அவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போய் 32 வருஷத்தில் இப்படி 8 பேரை தற்கொலைக்கு தள்ளி இருக்கோம், செத்துட்டாங்க. இன்னும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் படிப்பை பாதியிலே விட்டு ஓடிட்டாங்க சார். இனிமேல் அது நடக்கக்கூடாது. ஏப்டி நீ எவ்வளோ இருக்க மூச்சு வாங்குறா சார்? பசங்க காலேஜ் பஸ்ஸில் வந்தா பிராய்லர் கோழியா மாறிடுவானுங்க, உங்க இஷ்டத்துக்கு வாங்கடான்னு தூண்டி விட்டார். விளைவு என்னாச்சு? நம்ம பஸ்ஸெல்லாம் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிட்டு வரானுங்க. ரிசல்ட் இப்படி தான் தொங்கும். ரிசல்ட் மட்டுமே வாழ்க்கை இல்லை சார். வேற வாழ்க்கைன்றது வேற. அது காலேஜுக்குள்ள மட்டும் இல்லை, வெளியவும் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிளாஸ்ல படிக்கிற 60 பேரும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்க போறது இல்ல. ஒரு 4-5 பேர் தான் பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க சார், நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்குறீங்களா? வாரே வா. புரியுதா சார்? எங்க சுத்தி இவர் எங்க வர்றான்னு தெரியல. 3வது கிளாஸ்க்கு மேல உங்களுக்கு மூச்சு முட்டிருச்சு. உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்து பக்கமே போகல. உங்க ஒட்டுமொத்த குடும்பம் இல்லீகல்ல சம்பாரிச்ச படத்துல இவ்வளவு பெரிய காலேஜ் கட்டி கரஸ்பாண்டன்ட் கல்வி தந்தைன்ற பேர்ல முகமூடி போடுறது சொல்றாரு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். வேற என்ன? ஏன் சார் எது சொன்னாலும் தப்பாவே அர்த்தம் எடுத்துக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லி எதை அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க? சார், பசங்களுக்குள்ள தான் சார் ஜாதி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வாத்தியாருங்களே ஆளுக்கு ஒரு ஜாதி கயிறை கட்டி அதை பசங்களுக்குள்ளே இறக்கிட்டாங்க சார். ரொம்ப கொடுமையாக இருக்கு சார். நற்பண்புகள் கற்பிக்காத கல்வி பேராபத்தை தரும் சார். இங்கே மாற்ற வேண்டியது மாற்றப்பட வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார், வாத்தியாருங்களை. சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க சார். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. இந்த மாதிரி கிளாஸ் டைமில் வெட்டியாக உட்காந்துட்டு சாரி சார். ரிச்சல கிளப். அப்புறம் என்ன சார், அவரே ஆக்சன் எடுக்க சொல்லிட்டாரு. ஆக்சன் எடுங்க. முதல்ல உங்க கையில் உள்ள கயிறை கழட்டுங்க. சார், இது அடையாளம், நம்ம அடையாளம். நியாயமா பார்த்தா நீங்களும் கட்டியிருக்கணும். தமிழ்நாட்டோட அடுத்த சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத தீர்மானிக்கிற சக்தி கொண்டது என் ஜாதி. என் ஜாதியோட கௌரவத்தை எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன். கையில இருக்கக்கூடிய கைத்தை அவுக்கணும்ன்ற அவசியம் வந்துச்சுன்னா கழுத்துல மாட்டிக்கிட்டு சாவேன். எல்லாரும் வாங்க.
கிளம்புங்க எல்லாரும். சார் நீங்கள் வெளில. போங்க. சரி சார். சார் என் கையில் கயிறு இல்லை சார். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த காலேஜோட பிரின்ஸ்பாலாக தான் ரிட்டையர்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் சார். நானும் உங்கள் ஜாதி தான் சார். போங்க. போக சொன்னது உங்களையும் சேர்த்து தான். எதுக்கும் யோசிங்க சார். தேங்க்யூ சார். இருக்கு பாருங்க, பாத்துங்க. யாரை கேட்டு ஸ்டூடெண்ட்டை வெளியே கூட்டு போனீங்க சார்? லீவு நாளில் தானே சார்? என்ன லீவில் வெளியே கூட்டி போன இடத்துல பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம காலேஜ் பசங்கன்னு தானே வெளியே பேசியிருப்பாங்க. அதான் ஒன்றும் ஆகலையே சார். கற்பி கலகம் செய் ஒன்று சேர்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் சார். பசங்களெல்லாம் நான் வெளியில் கூட்டு போனதுனால தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட மனசில் இந்த ஜாதின்ற அழுக்க குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ மனுஷனாக இருக்காங்க சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆக ஒரு நல்லது நடக்கணும்னா கூட்டத்தோட கூட்டிகிட்டு போய் கலவரத்தை ஏற்படுத்துவீங்க. நல்ல வேலை போன இடத்துல எந்த உயிர் சேதமும் நடக்கல. மயிரிழையில் உயிர் தப்பின திமிரில் அவர் பேசிட்டு இருக்கார் சார். சார் மேல உள்ள கோவத்துல புள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்காரு சார். இவ்ளோ நடந்து நம்ம பிரின்சிபல் பொறுமையா இருக்காருன்னா அது நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சார். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா சாதி கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க சார். ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். ஏதாவது ஆக்ஷன் இல்ல சார். டிஸ்மிஸ் ஒத்த வார்த்தை போதும். ஆமா சார். நிறுத்துங்க. தயாளன், உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் சார். டிஸ்மிஸ் ஒரு வேட சொல்லி வெளியில அனுப்புவீங்கன்னு பார்த்தா சலுகை கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துங்க. தேங்க்யூ சார். இவருக்கு இந்த குரூப் தான் சப்போர்ட். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ணி தான் பாருங்களேன். நீங்க கிளம்பலாம். ஜட்ஜ்மெண்ட் சொதப்பினாலும் ஏதோ ஓரளவுக்கு ஆறுது. டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. செட்டு தோசை சார் நியாயமா பார்த்தா உங்களை பாராட்டி இருக்கணும். ஆனா இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. அட விடுங்க மேடம். சார் ஏதாவது பண்ணணும் சார். சார் நம்ம நினைச்சதை சாதிச்சிருக்கோம் சார். பசங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள அடுத்த தளத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் சார். இதுக்காக ஒரு செமஸ்டர் இல்லை, 1 வருஷம் கூட நான் சந்தோஷமாக சஸ்பென்ஷனில் இருப்பேன் சார். ஆனால் ஒன்று சார், மறுபடியும் பசங்களை குழப்பி விட்டு கையில் கயிறு கட்டி விட்டு போகிறாங்க. கவனமாக இருங்க. வரேன் சார். சார் எந்த கிளாஸையும் ஒரு ஈ காக்கா கூட இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன் போ. சரி சார். நம்ம காலேஜ் சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை சார். நான் பிரின்ஸ்பாலாக இருந்தால் இதெல்லாம் நடக்க விட்டுருப்பேனா? இங்கே கேட்குது வெள்ள முடி. பிபி மீன்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வீணா படமே. நான் ரிட்டையர்ட் ஆகி போகிற வரைக்கும் நீ பிபியை மட்டும் தான் இருப்பேன். பார்த்துருவோம். போய் போட்டு விடுங்க. போன் போட கிளம்பிட்டு சிக்னல் கொடுத்துட்டாப்புல இருக்கு. முன்னால விட்டு பின்னால் என்ன பண்ண வேண்டிய தெரியாதா? போட்டு விட்டியா? குட் மார்னிங் சார். என்னையா பசங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்களா சார்? காலேஜ் காம்பவுண்ட் காம்பேக்டாக வச்சிருக்கேன் சார். பாத்தியா? பிரச்சனை மீடியா வரைக்கும் போயிட போகுது. நோ சார், பின் ட்ராப் சைலண்ட். என்னமோ இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு பெருசாக சீன் போடுறாரு. அதானே. ஈச் அண்ட் எவரிதிங் அண்டர் மை கண்ட்ரோல் சார். அங்கே தான் வந்துட்டு இருக்க. ஃபோனை வை. வீணா போட சேர்மன் காதல் கனெக்ட் பண்ணிட்டா. சேர்மன் கடுப்பில் இருக்கா, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். முடிவை உடனே சொல்லு. ஓகே ஒரு சார். வாரம் டைம் சரி எடுத்துக்கலாம் சார். தம்பி இங்க வா. என்னான்னு போய் கேளியா? என்னப்பா தம்பி, இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன காரணத்திற்காக தயாளன் சாரை சஸ்பெண்ட் செய்தீர்கள்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான்பா. காரணம் 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 எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. யோ இது சரி வராது. வாயா. பசங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? ஆமாம் சார். வா சமாளிப்போம். சார் என்னாச்சா? இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சார். இது ஒரு பதிலாயா? சேர்மன் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. மூளையை கடற கடற கசக்குங்கய்யா. இருந்தா தானே கசக்கிறதுக்கு. உனக்கு இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும் சார். 4 பசங்களை தூக்கி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே பண்ணிடலாமா சார்? யோ, மூளையில் நிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ மூளையோட தான் ஏன் இருக்க. பொண்டடி கீழே இறங்கு. உடனே போயிட்டு வா. வண்டியை காலேஜ் பின்கட்டு வழியா விட்றா. தம்பி இந்த ஏழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணா.
இங்க பாருங்கடா, நம்ம பிரின்சிபால் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட அப்படியே சொன்னோம். மாத்தி கீத்தி சொன்னீங்க, டிசி கழிச்சு கையில கொடுத்துருவாரு. சரி சார், நீங்க சொன்னபடியே சொல்லிடுறோம் சார். சரியா பண்ணுவானுங்க சார். You both are my reflections. சார் கரஸ்பாண்டன்ட் வந்துட்டார். Let's go. டேய், நாங்க வர வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருங்க. இந்த மூத்தவர் வந்துட்டார்ல, இப்ப முடிவு தெரிஞ்சுக்கலாம். ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் குட் சார். மார்னிங் வணக்கம் சார். என்ன நடக்குதுங்க? எல்லாம் அந்த டயலோட வேலை தான் சார். வந்து பாருங்க சார். கம் ஃபாஸ்ட். பாருங்க சார், அந்த டயலோட தாண்டவத்தை பாருங்க. ஏன் கிளாஸுக்கு போகாம எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாரும் காரணம் கை காட்டுறாங்க? சார், இந்த காரண சூரணத்துக்கு நாம ஒருத்தன் தான் சார் காரணம். இந்தாம்மா, எல்லாம் கையா இருக்குடா, இறக்குங்க. வர்றா, வந்துட்டான், நம்மளை நெருங்கிட்டான். வந்தவுடன் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தமிழாக்கப்படுத்தி அவன் உயரத்தை தாண்டி புழுகுவான். வழக்கம் போல நம்பிடுறாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல இருந்து அவனை எப்படியா கச்சிரிச்சு விட்டுருங்க. கட்டிச்சா விட்டுற மாட்டீங்கல்ல? எங்க அவர் உங்க அண்ணன் விட்டா நீங்க விட்டுறாங்க. நீங்க 2 பேரும் நான் விட மாட்டேன். ப்ளீஸ். சார் வணக்கம் சார். இதெல்லாம் உங்க வேலை தானா? சார் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். பசங்க மேல இருக்க பாசத்தில் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறேன். என்ன பேச பாரு, என்ன பேச பாரு. ஏற்கனவே பேசி தான் கூட்டம் வந்து குப்பரை படக்க போட்டுருக்கேன். இன்னும் என்ன பேசுறதுக்கு இருக்கு சார்? இவன் தான் அவ்வளவுக்கு காரணம். எவிடன்ஸ் நம்மகிட்ட கரெக்டா இருக்கு சார். யோ, அந்த 4 பேரை போய் கூட்டு வாங்கய்யா. ஓகே, சரிங்க சார். சீக்கிரம் வரணும். வரக்கூடிய 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதான் சார் உண்மை. மேடம் வாங்க. சார், இந்த காலேஜை காம்பாக்டா கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளைண்ட் இல்லாம வச்சிருந்தேன் சார். இவன் உள்ள பூந்து உருட்டி விளையாண்டா சார். என்னடா என்னையா பாக்குறீங்க? என்ன நடந்தது சேர்மெண்ட் சொல்லுங்கடா. தயாளன் சார் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செமஸ்டர் முடிகிற வரைக்கும் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிற வரைக்கும் யாரும் கிளாஸ் ரூமுக்கு போகாம எனக்காக அமைதியா உள்ளிருப்பு போராட்டம் பண்ண சொல்லி சொன்னார் சார். கேட்டீங்களா? நிறுத்துடா, இங்க தானடா உட்கார்ந்துட்டு இருந்தா? சார், அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் தான் சார் காரணம். தயாளன் சாரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல சார்? இன்னைக்கு அவரெல்லாம் சார் நாங்க ஜாதி எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சமாவது ஒற்றுமையா இருக்கும். பாத்தீங்களா சார், பெத்த பிள்ளை எனக்கு தான் கொம்பு சீமா. இல்ல சார், எங்களுக்கு தயலன் சார் தான் வேணும். அப்படி இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்களுடைய மௌன உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது இந்த பொண்ணு பேசல, இவ வாயா இவங்க 2 பேர்த்தையும் வாடகைக்கு விட்டுருக்கா சார். மிச்சத்தையும் சொல்றா சார். நீங்க சொல்லி கொடுத்தது முடிஞ்சிருச்சு சார். தயாளன் சார் பத்தி சார் தான் சார் இப்படிலாம் சொல்ல சொன்னாரு. இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல இவன் ஐயால இந்த ஃபிட்னஸ் கலைச்சிட்டா சார். யோ நிறுத்தியா? எங்களுக்கு தயாளன் சார் தான் வேணும். உன்னை நம்பி காலேஜ் படிச்சிருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அவசரப்பட்டு நல்லா நம்மள பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காதியா? சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு தான் சார் நம்ம காலேஜ் ரெஸ்ட் ரூம் எல்லாம் மணக்குது. இருடா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ. இதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இல்லாம இங்க என்ன கிளி ஜோசியமா பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? டாய்லெட் க்ளீன் பண்ணோம் சார். அத நிர்வாகத்துக்கிட்ட சொல்லியிருந்தா நிர்வாகம் கேட்டிருக்கும். சொல்லியே நிர்வாகம் கேட்கலையே சார். இங்க பார், கேட்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை, கேட்கிறவங்களுக்கு 1000 சிந்தனை. காது கிளியரா இருந்தாலும் மைண்ட் கிளம்ஸே இருந்திருக்கும். அது கேட்கிற வரைக்கும் நீ கேட்டிருக்கணும் சார். 100 முறை கேட்டு கேட்கலையே சார். 101 முறை கேட்டிருக்கணும். இல்லடா 1000 முறை கேட்டிருக்கணும் சார். ஆமா சார். எதிர்த்து பேசாதே சார். இந்த டாய்லெட்டோட நாத்தம் தாங்க முடியாம யூரின் போகாம அடக்கி வச்ச ஒரு பொண்ணு இப்ப யூரின் தொற்று நோயால பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா சார். கேட்டா டாக்டர் இதை தான் காரணமா சொல்றாங்க. இதுக்கு மேல இது எப்படி சார் சரி பண்ணாம இருக்க முடியும்? நீ வா. சரி. அப்படியா? கக்குசோட நாத்தத்தை நீங்க கிளீன் பண்ணிட்டீங்க. நீங்க வச்சு அரியஸ் அமெரிக்கா வரைக்கும் வச்சதே அதை யார் ஒப்படா கிளீன் பண்ணுவா? இப்போ சென்டர் பண்ணு. டேய் இங்க குறா குடுமா. இது நமது கழிப்பறை. இதை சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. சுகாதாரத்துறை. இங்க யார்ப்பா சுகாதாரத்துறை அமைச்சர்? நான் தான் சார். நல்லா இருக்கு. அவன் தலைமைக்கு 1 கோடி 2 கோடி கொடுத்து சீட்டு வாங்கி, தலைக்கு 5000 10,000 கொடுத்து ஓட்டு வாங்கி, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து அமைச்சராகி அவங்களாலே ஒண்ணு கிட்ட முடியல. நீங்க கக்கூஸ்ல தண்ணியை ஊத்திட்டு அமைச்சர் ஆயிடுவீல. ஒரு நாள் நீ காலேஜோட பிரின்சிபலா இருந்து போறான். அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன சார் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன்? காலேஜ் மட்டும் இல்ல, நாட்டு ஆள்றதுக்கு எங்களுக்கு கெபாசிட்டி இருக்கு. முதல்ல ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற அரியஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ஒப்ப ஆத்தா படத்தை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நாட்டை காப்பாத்தலாம். நாங்க போகலாம். இன்மெச்சூர் ஸ்டூடெண்ட்ஸ். சார், பசங்க படிக்கிற வேலையை விட்டுட்டு காலேஜ் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னது நிர்வாகம் பண்றாங்களா? ஆமாம் சார். பெரியவர்கிட்ட சொன்னால் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கான்னு தான் சார் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே நேரில் வந்து பாருங்கள் சார். சரி வைங்க, வரேன்.
வணக்கம் சார் வணக்கம் சார் அங்கே பாருங்க சார், பிரின்சிபால் நிர்வாகத்தை விட ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாகமே நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறத நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் கேட்கல. இதுவே நான் பிரின்சிபாலாக இருந்தால் இதை விட சிறப்பாக பண்ணியிருந்திருப்பேன் சார். கூப்பிடுங்க அவங்கள. சார் வாங்க. வந்தாச்சு சார். வணக்கம் சார். வணக்கம். எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? சார் படிக்க தான் சார் வரோம். பின்ன அதை தவிர எல்லா வேலையும் பண்ணுறீங்க. ஏதாவது சரியில்லைன்னா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுக்கிட்டா? சார் பிரின்சிபல் கிட்ட பலமுறை சொல்லி பார்த்தாச்சு சார். பிரச்சனைகளை தீர்க்கறதை விட்டு பிரச்சனை வர பசங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு சார். வேற வழி இல்லாம தான் சார் எங்க பிரச்சனைகளை நாங்களே சரி பண்ணிக்க வேண்டியதா போச்சு. அவர் செய்யலைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ஒழுங்காக நடக்குதுன்னு தானே நான் இருக்கிறேன். உங்கள் பிரச்சனை எதுனாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லுங்கள், நான் உடனே சரி பண்ணுறேன். இந்த மாணவர்கள் நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். சாரி சார், காலேஜுக்குள்ளே எங்களுக்கு வர பிரச்சனைகளை தீர்க்க மட்டும் நாங்கள் இதை ஆரம்பிக்கல. காலேஜுக்கு வெளியே வர பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கவும், எங்களோட ஆளுமை திறனை மேம்படுத்தவும், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் சேர்த்து தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால எங்க படிப்பு எந்த வகையிலும் கெடாது சார். நாங்க இன்னும் நிறைய கத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலேஜ் நிர்வாகத்துக்கு எந்த கெட்ட பேர் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். அதையும் மீறி உங்கள் நிர்வாகத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தால் சொல்லுங்கள் சார். அப்போ இதை கலைக்கிற பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ முடியாது சார். இவ்வளோ பேசுறிய, நீ தான் பிரதமரா? இல்லை சார், பிரதமர் வரல. சரி போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். பிரின்சிபலை வர சொல்லுங்க. சக்கரபாணி சார். இதுக்கு இவனுக்கு நிற்கிறானுங்க. உன் சேர பிடுங்கத்தான். குட் ஆஃப்டர்நூன் சார். மை நோ தி ரீசன் ஃபார் காலிங் மீ சார். ஏன் சார் பசங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா ஆரம்பத்தில் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? 1 செகண்ட் சார். பிபி வெளியே போ. வாங்க போகிறது திட்டு, இதில் கௌரவம் வேற. எஸ் சார். பையன் சார், பசங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையும் நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அடிக்கடி பேங்க்கு போக வேண்டி வரும். ஏன்? லோன் வாங்கத்தான் சார். ஒரு கிளாஸ் ரூமுக்கு 2 லைட்டு 2 ஃபேன் பத்தாத, எல்லாமே ஆன்ல இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் எஜுகேஷன் சென்டர் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்க் சார். ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து ரெஸ்ட் ரூம் வாட்டர் வரைக்கும் பியூரிஃபை வாட்டர் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இஸ் இட் பாசிபிள்? நம்ம பசங்களாம் அப்பன் கொடுக்குற காசை வாங்குவானுங்க, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவானுங்க, ஆத்தாவோட சிறுவாட்டு படத்தை திருடுவானுங்க, படத்தை பார்ப்பானுங்க, படுத்து தூங்குவானுங்க, அமைதியாக இருப்பானுங்க. ஹரியஸ் வச்சா கூட அவமானம் இல்லைன்னு ஆசைப்பட்டு வாழ்ந்தவனுங்க சார். அப்பேற்பட்ட பசங்கள்கிட்ட தன்மானம்ன்ற பேரில் நாடாளுமன்றம் பாராளுமன்றம்னு ஒசுப்பேற்றி விட்டு அவன் தன்னை ஒரு எம்பியா நினச்சிக்கிட்டு எம்பி தெரியுறான், மினிஸ்டர் நினச்சி மிடுக்கோட தெரியுறான். இதுக்கெல்லாம் காரணம் சார். 6 அடி உயரத்தில் தமிழை தாங்கி பிடிக்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தயாள பையன். அவன் தான் சார் பிகின் த ஸ்கிரீன்ல இருந்து பசங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இஸ் பேட் ஆபரேட்டர் ஃபார் திஸ் சொல்லுங்க சார். பசங்க பிரச்சனை ஆரம்பத்தில் நீங்கள் முடிச்சிருந்தா ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்க போகுது? பசங்க கிட்ட நாடாளுமன்றத்தை கலைஞன்னு சொன்னா அதனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனைட்டு போறான்? சொல்லி அவங்க கேட்கலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாங்களா? ஒன்றும் பண்ணலாம் சார். நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி எப்பொழுதுமே அவங்களை பிரச்சனைக்குள்ளேயே வச்சிருப்போமா? ஏன் சார் எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் ஏடா கூடமா யோசிப்பீங்களா? இனிமேலாவது பிரச்சனை வராமல் பாருங்க. போங்க சார். பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன் சார். சாரி சார். நீங்க என்ன விஷயமா எதுக்கு சார் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க? யோ வீணா போற ஆஃப் ஆயில் உனக்கு புரியலையே? யோ முக்காப்பாய் இதுக்கு உணர்த்திய சொல்றேன் சார். யோ பசங்களோட நாடாளுமன்றத்தால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனே கலைச்சிருன்னு பசங்கள்லாம் சேர்ந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு சார் ஏற்பாடு பண்ண அடிமைகள் தான் இவங்க. இதெல்லாம் பிரின்சிபால் ஐயாவோட உள்குத்தியா? உள்குத்து. செட் தோசை வந்துட்டாங்க. என்னையா எல்டர் தோசை மட்டும் இறங்குது, எங்கர் தோசையை காணும்? வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். தப்பு பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை வர வச்சு நாள் முழுக்க கால் கடுக்க நிற்க வைக்கிறது இன்னும் தொடருதா? சார் காலேஜுக்கு பீஸையும் வாங்கிட்டு எங்க பிள்ளைங்களை கக்கூஸ் கழுவ வரீங்களான்னு லாஸ்ட் 1 ஹவரா பேட் வேர்ட்ஸ் என்னை திட்டிட்டு இருக்காங்க சார். சார் சொல்லுங்க. நம் டிவி சேனல்லேருந்து வரோம். கரஸ்பாண்டன்ட் பார்க்கணும். கரஸ்பாண்டன்ட் இன்னைக்கு வரல, சேர்மன் தான் வந்திருக்காரு. வாங்க சார், உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் நாடாளுமன்றம் மூலமா மாணவர்கள் பிரச்சனையை மாணவர்களே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதனால தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான காலேஜா உங்க காலேஜை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக ஒரு ஸ்பெஷலா இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். தாராளமாக எடுத்துக்கங்க. பிரேம் கேமரா ஸ்டாண்ட்ல போடுங்க. அப்படியே தயாளன் சார் ஒரு பேட்டி எடுக்கும் சார். கோபால் தயாளன் சார் கூப்பிடுங்க. இதை கூட்டு வந்து சார் அப்படியே நாடாளுமன்ற முக்கிய உறுப்பினர்களையும் கூப்பிட்டீங்கன்னா அவங்க கிட்டயும் இன்டர்வியூ எடுத்துப்போம் சார். கோபால் அவங்களையும் கூட்டு வந்துடுறேன் சார்.